மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் அதை செயல்படுத்துவதற்காக அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தமிழக அரசுகிட்ட ஒரு ஒப்புதல் கேட்டிருக்காங்க. ஒரு 4 இடங்களில் நாங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அரசாங்கம் வரும்போதும் இந்த மாதிரியான கோரிக்கைகள் வரும். ஆனால் அந்த அரசாங்கங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம், மீனவருடைய வாழ்வாதாரம், கடல் சூழ்நிலையை பொறுத்து, மீன்களுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்து எல்லாவற்றையும் சுற்றுச்சூழலையும் கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு அனுமதி அளிப்பதில்லை. ஆனால் யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா அது என்ன அப்படின்னு நம்ம முதல்லயே தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன். அதை ஏன் எல்லாருமே தடுக்கிறாங்க அப்படின்ற சூழ்நிலை உருவாகும். ஆக்சுவலாக ஹைட்ரோ கார்பன்றது பூமிக்கு அடியில் இல்லைன்னா கடலுக்கு அடியில் இருக்கிற கச்சா எண்ணெய் போன்ற இயற்கை எரிவாயு திட்டத்தை தான் அதை எடுத்து பிரித்து பெட்ரோல், டீசல், மீத்தேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கிறது தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கடலூர், பரங்கிப்பேட்டை கடல் பகுதி, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை போன்ற இடத்துல இதெல்லாம் செயல்படுத்தணும்னு பல முயற்சிகள் ரொம்ப நாட்களாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் தமிழ்நாடு மக்களும் இதை கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள். இதுல பாதிப்பு என்ன வரும் அப்படின்னு சொன்னா, கடலுக்கு அடியில ஆழ்துளை கிணறு போடுவாங்க. அது பெரிய ஆழ்துளை கிணறு போடுறதுனால அந்த கிணறுகள் போடும்போது அதை உருவாக்குவதற்காக கடல்ல அவங்க அதிக சத்தத்தோடு ஆழத்துல பள்ளம் எடுப்பாங்க இல்லையா. அதனால அந்த சத்தத்தை உணரக்கூடிய அந்த விஷயங்கள் மூலமாக அங்க சுற்றி இருக்கிற மீன் வளம் கடுமையாக பாதிக்கப்படும். ஒன்று மீன் செத்து போயிடும், இல்லை மீன்கள் அந்த இடத்த விட்டு விலகி போயிடும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, அந்த எடுக்கப்படுகிற கச்சா எண்ணெய் மூலமாக அதுல கசிவுகள் ஏற்பட்டால் அந்த கடல் வளமே டோட்டலா பாதிப்படையும். அதை நம்பி இருக்கிற கடல் வாழ் அந்த நம்ம மீனவர்களா இருக்கிறாங்க இல்லையா. இப்ப கடலை நம்பிதான் மீனவருடைய வாழ்க்கை தரம் இருக்கு. இப்ப மீனவருடைய வாழ்க்கை தரம் டோட்டலா காலி ஆயிடும். இப்ப பல மாவட்டங்கள்ல அதை ட்ரை பண்ணாங்க, அது நடைமுறைக்கு கொண்டு வர முடியல. இப்போது மீண்டும் புதிய அரசாங்கம் தமிழ்நாட்டில் பதவியேற்றிருக்க உடனே தாவேக அரசாங்கத்துக்கு பெருசா எதுவும் தெரியாது, நம்ம நைஸா கேட்டு உங்களுக்கு இயற்கை எரிவாயு எடுத்தா உங்களுக்கு பெரிய பலன் இருக்கும், பெரிய லெவல்ல பணம் கிடைக்கும், உங்க மாநிலத்துக்கு நிதி நிறைய கிடைக்கும், நீங்க ஹைட்ரோ கார்பன் எடுத்துங்க, மீத்தேன் எடுக்கலாம், பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய் நீங்களே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க பாலாரம் தேனாரம் ஓட வைக்கலாம், நீங்க வளைகுடா நாடுகளை பாருங்க, அந்த மாதிரி உங்க நாடு மாறிடும்னு எதையாவது ஒரு ஏமாத்தி பர்மிஷன் வாங்கலான்னு சில நிறுவனங்கள் முயற்சி எடுக்கிறது. அதுல இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இப்போ முதல் முறையாக 4 இடத்துல எடுக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. 4 இடத்துல கிணறு அமைக்கிறதுக்காக எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பர்மிஷனுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட திட்ட மதிப்பு கிட்டத்தட்ட 425 கோடி. 425 கோடியில இந்த திட்டத்தை அமைப்பதற்காக அவங்க பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க கடல் கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த கிணறுகள்லாம் அமைக்கிறதுக்கு பிளான் இருக்கு. ஆனா இது நிஜமா சாத்தியப்படுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பெரிய சிக்கலை தான் உண்டாக்குங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதோட எதிர்ப்பு இயக்கம் ஒன்று இருக்கு, அதாவது ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு இயக்கம். அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதன் மூலமாக சுற்றுச்சூழல் பாதிப்பு மட்டுமில்ல, நம்முடைய மீனவர்கள் வாழ்வாதாரம் கம்ப்ளீட்டாக டோட்டலா பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம சுனாமி போன்ற பேரிடர்கள் வந்தபோது கடலூர் மாவட்டம் பெரிய பாதிப்புலேருந்து தப்பிச்சுது, உங்க எல்லாருக்குமே தெரியும். அது குறிப்பாக அந்த பரங்கிப்பேட்டை அந்த ஏரியாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அலையாத்தி காடுகள் ஜாஸ்தி. இந்த அலையாத்தி காடுகள்னால என்ன பெரிய நன்மை அப்படின்னு சொன்னா, இந்த கடல் சீற்றங்கள், இப்போ நமக்கெல்லாம் சுனாமின்ற வார்த்தை சுனாமி வந்த பிறகுதான் தெரியும். அதுக்கு முன்னாடி கடல் சீற்றம், ஆழி பேரலை இப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம பார்த்துட்டு கூட மாட்டோம். அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் நமக்கு அது என்னன்னே தெரியும். அப்படி போன்ற இயற்கை சீற்றங்கள், கடல் கொந்தளித்து வெளியில் வருகிறது, இது மாதிரி சூழ்நிலையில அலையாத்தி காடுகள் இருந்ததா அந்த கடல் பகுதி பாதுகாக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் கடலூர்ல நீங்க சுனாமி நேரத்துல பெரிய பாதிப்பு இல்லாமல் தடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த அலையாத்தி காடுகளுக்கும் ஆபத்து வந்துடும். இந்த நீங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க தாவேக அரசாங்கம் அப்படின்னு சொன்னா, அந்த திட்டமும் கடுமையாக அதன் மூலமாக அவங்களுக்கு கூட பணம் கிடைக்கும், கோடி கோடியா பணம் கிடைக்கும், லட்சமா பணம் சம்பாதிப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் சுற்றுச்சூழலும் மக்கள் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும். எங்கேயோ 18 கிலோமீட்டர் தள்ளி தானப்பா வேலை செய்ய போறாங்க, கடல்ல இருக்க ஓரத்துல நமக்கு என்ன பாதிப்பு வரும்னா அப்படி இல்லைங்க, சுத்தி கம்ப்ளீட்டா அது ஒரு பெரிய பாதிப்பை பல கிலோமீட்டருக்கு ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மீன் இருக்காது.
அதை அவங்க வெளியிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இந்த திட்டம் ரொம்ப ஆபத்தான திட்டம் அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலேயே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திமுக அரசாங்கம் 2025 இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வரும்போது அதை திருப்பி விட்டாங்க. இதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, தமிழ்நாட்டில் அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டாங்க. இப்போது ஆட்சி மாறியவுடன் அவங்க மறுபடியும் வராங்க. ஒருவேளை இவர்களுக்கு அனுமதி கொடுத்தால், ஒருவேளை கொடுக்கப்பட்டால் அடுத்து வேதாந்தா நிறுவனம் உள்ள வரும், என்ஜிஓ வருவாங்க, இன்னும் சில பெரிய நிறுவனங்கள், இதை விட மிக பொருளாதாரத்தில் பெரிய நிறுவனங்களாக இருக்கிற தனியார் நிறுவனங்கள்லாம் வரலாம். நாளைக்கு அம்பானி வரலாம், அதானி வரலாம். நாங்களும் ஏன்னா மும்பை பகுதிகளெல்லாம் எடுக்கிறாங்க. மும்பையினுடைய சில கடற்கரை பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் அங்கே செயலாக்கத்துக்கு வந்துருச்சு. அப்போ இங்கேயும் அதே மாதிரியான விஷயங்களை கொண்டு எடுப்பதற்கான திட்டங்களை நிறுவனங்கள் முயற்சி எடுக்கிறாங்க. தாவேக அரசாங்கம் விழித்து கொண்டால் ஓகே தான். இது சம்பந்தமாக சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கிற ராஜீவ் அப்படின்னு அவர் பேர் போல இருக்கு. அவர் என்ன பேரெல்லாம் இன்னும் அமைச்சர் பேரெல்லாம் மண்டையில் நிற்கலைங்க, இன்னும் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. அவர்கிட்ட செய்தியாளர்கள் மைக் நீட்டுறாங்க. ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு, நீட்டும் போது அவர் பதறி ஓடுறார், பதில் சொல்ல மாட்டார். இல்லைங்க ஹைட்ரோ கார்பன் திட்டம் அப்படின்னா அது என்னன்னே தெரியல அவருக்கு. அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு அமைச்சர்களாக இருக்காங்க. நமக்கு வாய்த்தவர்களை என்ன செய்ய முடியும்? அப்ப இதுல தலையிட வேண்டிய விஜய் அவர்களுக்கு தெரியுமான்னு கேட்டா இவருக்கே தெரியல, அவருக்கு எங்க தெரியுமோன்னு கேட்குறீங்களா? இது சம்பந்தமா அவருக்கு எதுவும் தெரிய வாய்ப்பு இல்லை. அப்ப யாருக்கு தான் தெரியும்? நிச்சயமாக அதிகாரிகளுக்கு தெரியும். கூட இருக்கிற அதிகாரிகள் இது போன்ற திட்டங்களுக்கு அனுமதி அளிக்காமல் தடை செய்தால் தமிழ்நாடு வளப்படும். இல்லைன்னா தமிழ்நாடு கடற்கரையோரங்கள்லாம் கண்டிப்பாக மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும். சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுறது மட்டுமல்ல, சுற்றுலா வளமும் பாதிக்கப்படும். நீங்க இயற்கையோடு விஷயங்கள் இருந்தால் தான் சுற்றுலா பயணிகள் எங்க வேணாலும் வந்து போவாங்க. ஸோ இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயத்தை மேம்போக்காக ஏதோ ஆட்சி கிடைச்சிருச்சு, மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு தாந்தோன்றித்தனமாக திமுக அரசாங்கத்தை தடுத்து வைத்த விஷயத்தெல்லாம் நாங்க பாத்தியா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றாதீங்க மிஸ்டர் விஜய் அவர்களே. தயவு செய்து முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுங்க. நாட்டின் சூழ்நிலைக்கு, தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கும் தமிழ்நாட்டினுடைய வளத்திற்கும் எதெல்லாம் இடையூறாக இருக்கிறதோ அதெல்லாம் தயவு செய்து அனுமதிக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.